தலைவர் விஜய்க்கு விஜய் மேல காங்கிரஸுக்கு இப்பவுமே ஒரு தேர்தல் காதல் இருக்கிறதா சொல்லப்படுது. கடைசி நேரத்துல கூட்டணி மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆமா, இது பெரிய கேள்வி. இது பொதுவா ராகுல் காந்தி அவர்களும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் கூட்டணின்ற வார்த்தையை விட அண்ணன் தம்பி உறவில் பழகி கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு எது தேவையில்லையோ, எதை எதிர்த்து நாம் சண்டை போட வேண்டுமோ, எதை எதிர்த்து நாம் வெல்ல வேண்டுமோ, எப்படி நமக்கு இரண்டாவது சுதந்திரம் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்ம முதலமைச்சர் அவர்களும் முன்னெடுத்து வராங்க. இந்த நாட்டை வழி நடத்தி வராங்க. இப்பேற்பட்ட வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது தாவேகாவோடு காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு மறைமுக காதல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது தவறான ஒரு விஷயமா? அதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. சும்மா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் யாராச்சும் பேசி விடலாம். பட் அதுக்கான எண்ணமே இருக்காது. ஏன்னா இது கூட்டணியை விட ஒரு அண்ணன் தம்பி உறவாக ஒரு நாட்டை வழி நடத்தக்கூடிய ரெண்டு சகோதரர்கள் ஒன்னு கூர்ந்து ஒரே ஐடியால போறாங்க முன்ன. ஸோ அந்த ஐடியா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது காங்கிரஸ் பேரியக்கம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் அவர்கள் அரசியலில் தீவிரமா வராருன்னா கூட அவருடைய பொலிட்டிக்கல் குரோத்துக்கு எது நல்லா இருக்கும்னு கேட்டா அவர் பிஜேபி எதிர்த்து செய்யறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நாட்டுக்கு ஒரு நன்மை தரும். ஏன்னா பிஜேபி பல பொய்களையும் பல சூட்சமங்களையும் கட்டவிழ்த்திருக்காங்க. அதுல வெற்றி பெறணும், அதை நம்ம முறியடிக்கணும்னா விஜய் அவர்கள் திமுக கூட்டணியோடு சேரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளா வைப்பேன். இல்லைன்னா அவர் இவ்வளவு தூரம் பண்றது வேஸ்ட் ஆகிரும்ன்றது தான் உண்மை.